கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழிய பாரத நிமித்தம் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்படி அசட்டை செய்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் பேசணும். நாங்கள் என்ன பேசினாலும் ஒன்றும் நடக்காது. நீங்கள் தான் பேசணும். நீங்கள் தான் அந்த பாரத்தை வைக்கணும். என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கும் என்று சொன்னீர். இந்த கூட்டமானது இந்த பிள்ளைகளுடைய நன்மைக்காக, எதிர்காலங்களுக்காக, ஆவிக்குரிய ஜீவியங்களுக்காகவே நீர் அனுமதித்திருக்கிறீர். ஆண்டவரே, அவைகளை சரியாய் கை கொண்டு சரியாய் நடக்க ஒவ்வொருடைய இருதயத்தையும் பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. அப்படியாக இந்த நாட்களில் தீர்க்க தரிசனத்தை பற்றிய உபதேசம், த டாக்ட்ரைன் ஆஃப் ப்ராஃபஸி. ஆமென். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். தீர்க்க தரிசனத்தை பற்றிய காரியங்கள். தீர்க்க தரிசனமாக தேவன் எழுதப்பட்டவைகள் எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். வேதத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாமே சம்பவிக்க போகிற எல்லாமே தீர்க்க தரிசனம். அதாவது மேலோட்டமாக சொல்லப்போனால் பழைய ஏற்பாடு முழுவதும் தீர்க்க தரிசனமாகவும் புதிய ஏற்பாட்டில் அவைகள் நிறைவேறுகிறதாகவும் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டிலையும் வருகிற தீர்க்க தரிசனங்கள் அதனுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைவேறதாகவும் நாம் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம பழைய ஏற்பாட்டில் ரகசிய வருகைக்குரிய நிழலாட்டம், நம்ம ரேப்சரை குறித்து பார்க்குறோம்ல. இப்போ வருகை, தேவனுடைய வருகையில் நமக்கு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கர்த்தருடைய வருகையில் ஆவியானவர் எடுபட்டு போயிடுவார். ஆவியானவர் எடுபட்டு போன உடனே பொய்யான அடையாளங்களோட அற்புதங்களோட அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும். அவனுடைய வருகை இருக்கும். அவனுடைய அரசாட்சி இந்த பூமியில் 3 வருடம் உபத்திரவ காலமாகவும் இன்னும் 3 வருடம் மகா உபத்திரவ காலமாகவும் இருக்கும். ஆமென். அந்த நாட்களில் இந்த பூமியில் சத்தியம் இருக்காது, வேதம் இருக்காது, சபை இருக்காது, வேத வசனம் இருக்காது. இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வாசித்தாலும் ஒன்றும் புரியாது. ஆவியானவர் இருக்க மாட்டார். வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொல்கிறதில்ல. நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லும் வேதம் சொல்லுது. அப்போ அதெல்லாம் இருக்காது. அப்போ அதெல்லாம் இல்லாமல் வெத்து வார்த்தையை படித்தாலும் ஒன்றும் புரியாது, ஒன்றுமே இருக்காது, சத்தியம் இருக்காது. ஏன்னா வேதம் இருக்காது, ஆவியானவரே இருக்க மாட்டார். விளக்கி காண்பிக்கிறதுக்கு ஆவியானவர் இருக்க மாட்டார். சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த சத்திய ஆவியே இருக்க மாட்டார். சோத்திரம். ஸோ இன்றைக்கி நம்ம பழைய ஏற்பாட்டில் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபார் ஷேடோவிங் ஆஃப் த ரேப்சர். ஆமென். த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ரேப்சர் நடந்திருக்கு. எடுத்துக்கொள்ளப்படுதல் இருந்திருக்கு. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆமென். அதில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஜலத்துக்கும் தப்பும்படியான ரேப்சர் நடந்திருக்கு, அக்கினிக்கும் தப்பும்படியான ரேப்சர் நடந்திருக்கு. ஜலத்தில் தப்பும்படியாக ரேப்சர் நடந்தது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். And Enoch walked with God and he was not, for God took him. Amen. Hallelujah. God took him. தேவன் அவனை என்ன செய்தார்? இது ஒரு ரேப்சர். பழைய ஏற்பாட்டில் முதல் ரேப்சரே இதுதான். முதல் எடுத்துக்கொள்ளப்படுதலே ஏனோக். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆமென், இவன் ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக Enoch who was taken from the world before the flood. Amen. Flood judgment. அதாவது அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக. இதுக்கு பிறகு அக்கினி ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அது சோதோம் குமரா மேலே. அதுக்கு தப்பு வைக்கப்பட்டவன் யார்? நீதிமானாகிய லோத். நம்ம அதை வரங்கிற நாட்களில் பார்ப்போம். அது தப்பு வைக்கப்படுகிறான், எடுத்துக்கொள்ளப்படலை. இவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுறான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பு வைக்கப்படுறான். அவன் அக்கினி பிரளயத்துக்கு அவன் அக்கினியுடைய உக்கிரகத்துக்கு தப்பி வைக்கப்படுறான். இதுதான். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுறது யார்? ஏனோக். பிகாஸ் he walked with God. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில், அது அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குது. சஞ்சரித்து கொண்டிருக்கையில். இன்றைக்கி நம்ம யாரோட சஞ்சரிக்கிறோம்? உலகத்தோடையா?
ஆமென். வேலையோடையா? அதான் தான் நான் சொன்னேன். இன்றைக்கி மாலை வேளையில் எத்தனை பேர் எதோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம்? யாரோட சஞ்சரிக்கிறோம்? சும்மா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டால் போதுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டால் போதுமா? நம்ம யாரோட நடக்கிறோம்? யாரோட சஞ்சரிக்கிறோம்? எந்த நேரத்திலும் ஏனோக்கு தெரியுமா? ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். தான் எடுத்துக்கொள்ளப்படுவோன்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு ஒன்று தெரியும், நான் உண்மையாக இருக்கிறேன், கர்த்தரோடு நடக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எதையும் நான் செய்யலை. கர்த்தருக்கு ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருக்கும் போதே என்னெல்லாம் நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோடு கூட நீங்கள் பேசிகிட்டே போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச நண்பனோடு கூட ஒரு பீச்லேயோ எங்கேயோ அப்படி பேசிகிட்டே ஃப்ரீயான இடத்துல பேசிகிட்டே போகிறீங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் உங்கள் நண்பனுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன குறைய சொன்னால் கூட, இப்படி செஞ்சுட்டேன், நேற்றுக்கு இப்படி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் நண்பர் என்ன சொல்லுவாங்க? உங்கள் உண்மையான நண்பர் என்ன சொல்லுவாங்க? அப்படி செய்யக்கூடாது, நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்கு நீ சாரி கேட்டிருக்கணும், அதுக்கு நீ இதே போல் தானே தேவன் அவனோடு கூட பேசி கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு எத்தனை காரியங்களை சரி செய்ய சொல்லியிருப்பார். புரியுதா? ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். வாக்கிங் வித் காட், அதாவது ஃபெலோஷிப், டிவைன் ஃபெலோஷிப். நமக்கு ஒரு டிவைன் ஃபெலோஷிப் இருக்குது, நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம டிவைன் ஃபெலோஷிப்பில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று சபைகளில் ஒரு டிவைன் ஃபெலோஷிப், தூதர்களுடைய ஃபெலோஷிப் இருக்கிறது, ஏஞ்சல்ஸ் தூதர்கள், கர்த்தருடைய இயேசுவினுடைய ஃபெலோஷிப், பிதாவினுடைய ஃபெலோஷிப் இருக்குது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கூட தேவன் சஞ்சரிக்கிறார், தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். நமக்கு அப்படி தான், நமக்கு இதே பேட்டர்ன் தான். நமக்கும் ஒரு பழைய ஏற்பாட்டில் ஆரம்பத்திலேயே கர்த்தர் இது ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறார்னா அதில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அப்போது வி ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை எனக்காக வாசிக்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஃபவுண்ட் இன் ஸ்பிரிச்சுவல் அசம்பிளிஸ். ஆமென். தேவன் அதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் யாரோட சஞ்சரிக்கிறீங்க, எங்கே சஞ்சரிக்கிறீங்க, நீங்கள் கூடி பேசுனா எதை குறித்து பேசுகிறீங்க? 2-3 பேர், கர்த்தர் தெளிவாக சொல்கிறா பாருங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே, 2 பேராவது 3 பேராவது. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். 2 பேர்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாம், ஒன்று நம்ம, இன்னொன்று ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர். 3 பேர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு கூட எடுத்துக்கலாம், அப்படி எடுக்கலாம். நான் வரேன். இல்லை, நல்ல ஃபெலோஷிப், ஐக்கியம், தேவ பிள்ளைகள், நல்ல, அதுதான் இந்த ஃபெலோஷிப். இந்த யூத் ஃபெலோஷிப் எதுக்கு? சும்மா அப்படி வீண் கதை பேசிட்டு போகிறதுக்கா? இத்தனை நாளாக நடக்குது இங்கே. என்றைக்காவது ஒரு வீண் கதை பேசியிருக்குமா? இன்றைக்கி நான் பாரப்பட்டு சொன்னேன்னாக்கா வர தேவ பிள்ளைகளிடத்தில் அந்த இது குறையுது. அந்த பாரத்தில் தான் நான் சொல்கிறேன், அந்த ஃபெலோஷிப்புக்குள்ளே வரணும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அப்போ தேவனோடு நடக்கிறதுக்கு முன்னால் நம்ம அந்த ஃபெலோஷிப்பை விடக்கூடாது, சபை ஃபெலோஷிப்பை விடக்கூடாது. தேவனோடு கூட நீங்கள் சஞ்சரிக்கணும். நீங்கள் நடக்கணும்னா சும்மாலாம் நடக்க முடியாது. முதல்ல ஐக்கியம் இருக்கணும், முதல்ல ஃபெலோஷிப் இருக்கணும், வேதம் வாசிக்கணும். தினமும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற ஃபெலோஷிப் இருக்கா? சும்மாலாம் பைபிள் எடுத்துகிட்டுலாம் நீங்கள் எல்லாம் சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க, நான் பைபிளை 10 அதிகாரம் படித்தே ஆகணும், 2 அதிகாரம் படித்தே ஆகணும். நான் சொல்லட்டுமா,
2 வசனம் நறுக்குன்னு பதிர மாதிரி படி. சங்கீதத்தில் இருக்கு பார்த்தியா, 1ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் பாருங்க, சாலிட் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப். கர்த்தருடைய வேதம் அது என்னது? அது ஆவியானவராலே எழுதப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட ஃபெலோஷிப். அதை வாசிக்கிறீங்கனாலே நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்னுடைய வேர்ட், அவருடைய சத்திய வசனம் உங்களோடு கூட இடைப்படுகிறது. அந்த ஃபெலோஷிப்பில் அந்த வார்த்தையோடு கூட உங்களை இணைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையோடு கூட உங்களை இணைக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தையோடு கூட எனக்கு என்னை இணையும், என்னை இணைச்சு ஆசீர்வதியும். இந்த வார்த்தை யார்? இயேசு. வார்த்தையாக அதில் வெளிப்படுகிறார், சுகமாக வெளிப்படுகிறார், ஆசீர்வாதமாக வெளிப்படுகிறார், நன்மையாக வெளிப்படுகிறார். அந்த வார்த்தையோடு கூட நீங்கள் நல்லா அந்த வார்த்தையோடு கூட நீங்கள் இடப்பட கர்த்தர் உங்களோடு கூட அந்த ஃபெலோஷிப்பில் பேசுகிறது தெரியும். சொல்கிறீங்கள நிறைய பேர் சாட்சியில், நான் வேதத்தை திறந்தேன், கர்த்தர் பேசினார். அது என்னது? அது வேதத்தை திறந்தேன், கர்த்தர் பேசினார் அப்படின்னா என்னது? சொல்லுங்கள், என்னது அது? என்னது? வார்த்தையோடு உள்ள ஃபெலோஷிப். வார்த்தையும் கூட பேசுது. நான் சொன்னேன்ல, ஏனோக் தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக் வாக் வித் காட்னா உம்முன்னு போயிருப்பானா? பேசிட்டு தானே போயிருப்பான். கர்த்தரும் பேசுவார்ல. என்ன ஏனோக் சாப்பிட்டியா, என்ன இன்னைக்கு என்ன பண்ண, ஜெபிச்சியா கேட்பாரா இல்லையா? பேசுவாரா இல்லையா? அவர் பேச 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 அது அவனுக்கு எப்படி இருக்கும்? ஜீவன். அவர் பேச பேச அவனுக்கு எப்படி இருக்கும்? உணர்த்துவிக்கப்படும். அவர் பேச பேச அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் கால்களுக்கு தீபமும் அவனுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். எவ்வளோ பிரகாசமாக நடந்து போயிருப்பான். அப்போது வேதம் சொல்லுவது போல, எஸ், ஆமென், 2-3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ. ஸோ ஃபெலோஷிப்பை மிஸ் பண்ணக்கூடாது. சபை சார்பாக நடக்கிற ஃபெலோஷிப், உங்கள் வீடுகளில் குடும்ப ஜபம், வேத வாசிப்பு. நீங்கள் உலகத்தோடு ஃபெலோஷிப்பாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இருக்காமல் இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸு, காலேஜு, ஸ்கூலு, உங்களுக்கு அதானே வேலை, கொஞ்சம் பேர்னா வேலை. அங்கேயும் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் சரியாக இருந்து நீங்கள் உங்களை துன்மார்க்கருடைய ஃபெலோஷிப்போ, பாவிகளுடைய ஃபெலோஷிப்போ, பரியாசக்காருடைய ஃபெலோஷிப்போ உங்களை ஸ்பாயில் பண்ணவே முடியாது. முடியவே முடியாது. ஆமென். இந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிறவங்க வேதத்தில் பிரியமாக இருந்து தினம் ஜெபித்து தினம் கர்த்தரோடு கூட நடக்கிறது. ஆமென். எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று ரோமர் 8:14 சொல்லுகிறது. ஸோ ஃபவுண்ட் இன் ஸ்பிரிச்சுவல் அசம்பிளிஸ். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். கர்த்தர் அவங்க நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து. எம்மாவூர் சீஷர்கள் யார்? எத்தனை பேர்? எம்மாவூர் சீஷர்கள் எத்தனை பேர்? 2 பேர். 2 பேர். இப்போ 2 பேர் யாரோட நடந்து போகிறாங்க? அப்போ எத்தனை பேர்? அப்போ 2 பேராவது 3 பேராவது பார்த்தோம்ல. எம்மாவூர் சீஷர்கள் இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டு இருக்கையில், ஆமென், என் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பேசுகிறோம். நமக்கு அறிவு பெரிய இது கர்த்தருடைய நாமத்தில் என்னத்தை பேசுகிறது எங்களுக்கு தெரியாத பாஸ்டர், ஒன்றுமே தெரியாத. கர்த்தரை குறித்து ஏதாவது பேசுங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்கள். இல்லை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க என்ன பேசிட்டு போனாங்க? எல்லாருக்கும் தரிசனமாகிறாரு, எனக்கு மட்டும் தரிசனமே ஆகலை. எல்லாம் சொன்னார். ஆமென். ஆனால் அங்கே நான் பார்த்தேன், இங்கே பார்த்தேன்றாங்க. நம்மளும் எருசலேமுக்கு பார்க்குறோம், நமக்கு தேடி பார்க்குறோம், தரிசனமே ஆகலையே. இப்படி தான் சொல்லிட்டு போனாங்க.
அப்படியாவது சொல்லுங்கள். எவ்வளோ ஜெபிக்கிறேன், ஒன்றுமே நடக்க மாட்டுது, ஒன்றுமே எனக்கு நடக்கலை, இதுக்கு மேலே எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலை. ஆமாம், நீங்கள் அப்படி பேசிட்டு போனால் கர்த்தர் உங்களை விட்டு போயிடுவாரா? கர்த்தர் உங்களை விட்டு போயிடுவாரா? நல்ல விதத்தில் கவனிங்க. எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தை நம்ம வீணில் வழங்க மாட்டோம், வீணில் வழங்கவும் முடியாது. நம்முடைய பலவீனம், குறைகள், புலம்பல், கண்ணீர். ஆமென். இயேசுவே பாருங்களேன், பிதா வீட்டு பேசும்போது எப்படி பேசுகிறாரு? ஏன் என்னை கைவிட்டீர்? உடனே பிதா கோவிச்சுக்கிட்டு நான் உன்னை கைவிட்டேனா அப்படின்னு எதாவது கேட்டாரா? ஆதங்கத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஏன் என்னை கைவிட்டீர் கேட்குறாருல ஆண்டவர், கேட்குறாருல. அப்போ நம்ம இன்றைக்கி கேட்டால் நம்மளை மேலே கோச்சிப்பாரா? ஏன் ஆண்டவரே எனக்கு நடக்கலை, ஏன் ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கலை, ஏன் ஆண்டவரே இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறேனே ஒரு மாறுதல் வரல. நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்முடைய இருதயத்தை திறந்து கர்த்தர்ட்ட பேசணும். ஆமென். இந்த 2 சீஷர்களையும் ஏன் கர்த்தர் விட மனசு இல்லை? ஆமென். அவங்க வந்து ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிட்டுலாம் போனதாக எல்லாம் இல்லை. ஆண்டவரை அப்படியே கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுது என் வாயில், அப்படிலாம் இல்லை. ஆமென். ஆனாலும் கர்த்தர் இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில், எப்படி பேசி சம்பாஷித்தாங்க? அதுக்கு முந்தின வசனத்தை வாசி. எந்த வர்த்தமானங்கள்? 12 11 12. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களை 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான, இந்த 2 பேர் யாரு? அவங்க தான் அந்த எம்மாவூர் சீஷர்கள். எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர், அவங்க எருசலேம்ல இருந்து எம்மாவுக்கு போறாங்க. எம்மாவுலேருந்து எருசலேமுக்கு வந்து திரும்பி என்ன செய்கிறாங்க? வெக்ஸாக திரும்பி போகிறாங்க. பார்க்க முடியலையே ஆண்டவரை, இவ்வளோ தூரம் போகணுமே, பார்க்க முடியலையே. அவங்க போகும்போது என்ன பேசுகிறாங்க? படி. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே, நீ அவிசுவாசி, உனக்கு விசுவாசமே இல்லை, நீ விசுவாச வார்த்தையே பேசல, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அது சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலை வேற. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சில இடத்துல கண்டின்னு சொல்லியிருக்காருன்னா பிசாசுடைய தந்திரமே அதான். பார்த்தியா, அங்கே அப்படி சொல்லியிருக்காரு பார்த்தியா, நீ அப்படி இருந்தால் தான் உனக்கு உன் ஜெபத்தை கேட்பார். பாருங்கள், இங்கே எவ்வளவு ஆண்டவரே அவங்கள என்ன சொல்லி திட்டுறாரு? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, யூ டல் ஹார்ட்டட். அது அவங்களுக்கு எப்படி இருந்ததான்? கொழுந்து விட்டு எரிவது போல இருந்ததான். ஆமென். தேவனோடு கூட நம்ம பேசி, தேவனோடு கூட நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மை கடிந்து கொண்டால் கூட அது நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். பேதுரு எத்தனை முறை கடிந்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்கள்? எத்தனை முறை கடிந்து கொண்டிருக்கிறார்? எப்படி கடிந்து கொண்டார்? எனக்கு பின்னால் போ சாத்தானே சொல்லியிருக்காரா? நீ மனுஷனுக்கு ஏற்றவையில சிந்திக்கிறாய். பேதுரு உடனே கோச்சிட்டு போயிட்டானா? சாத்தான்கிட்ட போயிட்டானா? அவர் சாத்தான்கிட்ட போக சொல்லிட்டாரு, நான் அங்கே போகிறேன்ட்டு போயிட்டானா? ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த கம்யூனியன் ஆஃப் செயின்ஸ் அப்படிதானா? அடுத்தது லூக்கா 24:32 அங்கே பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியில் அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே. ஆமென். பாருங்க, இந்த ஃபெலோஷிப் பார்த்தீங்களா? எவ்வளவு தேவன் கடிந்து கொண்டாலும் யூ டல் ஹார்ட்டட், அப்படி தான் கடிந்துகிறார். ஆமென். பேதுரு என்ன சொன்னார்? பின்னால் போ சாத்தானே, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாதா? இன்னும் பாருங்கள், யோவான் என்ன சொல்கிறான்? யோவான் சொன்ன விரியன் பாம்பு குட்டிகளே சொல்கிறானா?
விரியன் பாம்பு குட்டிகளை சொல்கிறானா? நாங்கள் என்ன விரியன் பாம்பு குட்டியா அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? ஆமென். அப்போ இவளையெல்லாம் சொல்லி கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. எவ்வளோதான் கண்டித்தாலும், எவ்வளோதான் திட்டினாலும், சபையில் ஊழியக்காரங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, நமக்கு தான் கர்த்தர் விளக்கம் காட்டுறாரு, அவங்க மூலமாக பேசுகிறாரு, நம்ம சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணணும், நமக்கு தெரியலை. கர்த்தர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நமக்கு சில காரியங்கள் எட்டலை, அறியலை, இந்த வயசு அப்படியாக இருக்கிறது, இந்த வயதில் நமக்கு தெரியலை. ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு மேலே இருக்கிற அக்கறையில, நம்ம மேலே இருக்கிற அன்பில் கர்த்தர் நம்ம கூட எச்சரிக்கிறார், நம்ம கூட பேசுகிறார். அப்படிங்கிற பக்குவம் நமக்கு வரணும்னா ஃபெலோஷிப் இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், வாக்கிங் வித் காட், ஃபெலோஷிப் வித் டிவைன் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். ஆமென். அது முதல்ல எங்கே கண்டுபிடிக்கப்படுகிறது? ஃபவுண்ட் இன் ஸ்பிரிச்சுவல் அசம்பிளி. எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே ஒன்றாய் கூடி வாசம் பண்ணுகிறார்கள். அடுத்தது என்ன பார்த்தோம்? இந்த இந்த கம்யூனியன் ஆஃப் செயின்ஸ், லூக்கா 24:15 பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக 24:32 வார்ம்ஸ் த ஹார்ட், அவருடைய இருதயம் கொழுந்து. இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் போக 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 உங்களுடைய இருதயம் துக்கப்படாது, கலக்கப்படாது, பயப்படாது, இருள் அடையாது. வார்ம்ஸ் த ஹார்ட். என்ன செய்யும்? கொழுந்து விட்டு எறியும். அல்லேலூயா, ஆமென். நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், என் துக்கம் அதிகரித்தது, நான் தியானிக்கையில் என் இருதயம் எனக்குள்ளே அனல் மூண்டது. அப்போ அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? சரி, அப்போஸ்தலர் 4:13. அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. பார்த்தீங்களா? பேதுருவும் யோவானும் யார்? படிப்பில்லாதவங்க இல்லையா? நமக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கோ, வேதத்தை பற்றி ப்ரீச் பண்ணுறதுக்கோ, நீங்கள் வேதத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கோ, எனக்கு தெரியலை பாஸ்டர், எப்படி சொல்லணும்னு தெரியலை, எப்படி படிக்கணுன்னே தெரியலை. ஆமென். இன்றைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம சில பேரை பார்க்குறோம் வெளியில், இவங்க சரியாக ஜெபிக்கலை, இவங்க சரியாகவே அவங்க வீட்டிலேருந்து கூட அப்படிப்பட்ட விட்னஸ் வரலாம். எப்படி? சரியாக ஜெபிக்க மாட்டுறாங்க, சரியாக வேதம் வாசிக்கலை, அவங்க வீட்டாரே கூட அப்படி சொல்லலாம். இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம். நான் இன்றைக்கி சபை முடிச்சுட்டு இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கும்போது ஒரு வர்ஷிப் புக்கில் என்னைக்கோ ஒரு மக எழுதியிருக்கு ஜப குறிப்பு. என்ன குறிப்பு? என் படிப்புக்காக ஜெபிங்க, எங்கள் அண்ணனுக்காக ஜெபிங்க, எங்கள் அப்பாவுக்காக ஜெபிங்க, எங்கள் குடும்ப ஃபெலோஷிப்புக்காக ஜெபிங்க. எப்போ எழுதியிருக்கு? எப்போ எழுதியிருக்கு? எப்போ எழுதியிருக்கு? சொல்லுங்க, எப்போ எழுதியிருக்கு? எப்போன்னு சொன்னேன்? 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஃபெலோஷிப்பை அது விரும்பியிருக்கா, விரும்பலையா? நான் சொல்கிறது புரியுதா? சடன் எதேச்சியாக கண்ணில் பட்டுச்சு, எதேச்சியாக பட்டுச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே அது எழுதியிருக்கா, எழுதலையா? அதை அந்த ஃபெலோஷிப்பை விரும்புதா, விரும்பலையா? ஃபஸ்ட்டு எந்த ஃபெலோஷிப்பை விரும்புது? சொல்லுங்கள். கிரைஸ்ட் ஃபெலோஷிப். யார்கிட்ட கேட்குது? கர்த்தர்கிட்ட. யார்கிட்ட கேட்டால் அது நடக்கிறது? யார்கிட்ட கேட்டால் இது நடக்கும்னு தெரியுது? கர்த்தர். யார் இதை செய்வான்னு தெரியுது? கர்த்தர். அது யார்கிட்ட சொல்லுது? சபை. அது யாருக்காக சொல்லுது? தன்னுடைய ஓன் பேரண்ட், தன்னுடைய ஓன் பிரதர். ஆமென். அப்போ பாருங்கள்,
இதுதாங்க உண்மையில் சொல்கிறேன். இந்த மாதிரி காரியம்தான் எங்களை மாதிரி ஊழியம் செய்கிறதுக்கு எங்களை பலப்படுத்துது. உங்களை ஐஸ்லாம் வைக்கலை. நீங்கள் தப்பு செஞ்சால் திட்டி தான் ஆகும். நீங்கள் கோச்சிட்டு போனாலும் சரி போட்டினாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த எம்மாவூர் சீஷர்கள் மாதிரி, இந்த பேதுரு மாதிரி எத்தனை பேர் பாருங்கள், என்ன தான் சொன்னாலும் விளங்காமல் புரியாமல் அவரே டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தர் கடிந்து கொண்டாலும் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, எங்கள் ஃபெலோஷிப் நீர் தானே. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது. பேதுரு சொன்னா சொல்லலையா? பேதுரு சொன்னா சொல்லலையா? ஆமென். இங்கே பாருங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. என்ன தைரியம்? எப்படி இந்த பேதுருக்கு இந்த தைரியம் வந்தது? யாருடைய ஃபெலோஷிப்? ஹோலி ஸ்பிரிட் ஃபெலோஷிப். பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென். அவர்கள் வேதமை உள்ளவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் unlearned and ignorant man, unlearned persons, ignorant, புரியாது, என்ன சொன்னாலும் புரியாது. பேதமை ஒன்று சொன்னால் ஒன்றை புரிஞ்சுப்பாங்க, அப்படிப்பட்டவங்க தான். ஆனால் அவங்க யாரோடு இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சி சாட்சி சொல்கிறாங்க. ஃபெலோஷிப் யாரோடு இருந்திருக்கு? இயேசுவோடு இருந்திருக்கு. உங்களுக்கு அப்படிப்பட்ட சாட்சி வரணும். நீங்கள் அப்படிப்பட்ட சாட்சிக்காக ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட சாட்சி உங்கள் மூலமாக வருதுன்னா கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்பட்டால் உங்களை தம் மண்டையில் இழுத்து கொள்வார். ஆமென். நீங்கள் அவரோடு கூட தான் நடப்பீங்க. பாஸ்டர்லாம் ஒரு காலத்தில் யாரோடு கூட நடந்தேன். ஆமென். உலகத்தோடு நடந்தேன், பிசாசோடு நடந்தேன். உண்மைங்க. இரவில் 1 மணி 2 மணிக்கெலாம் தன்னால் நடப்பேன். எங்கே போவேன்னு எனக்கே தெரியாது. எங்கே போவேன்னு தெரியும். ஐடல் மைண்ட். எங்கே போவேன்னு தெரியாது. நடந்தே போவேன். அப்படியே பேக்ஸுகள் நடந்தே போவேன். எங்கே போகிறேன் என்ன செய்கிறேன்னு தெரியாது. விடிய காலம் 4 மணி 3 மணி 5 மணி 6 மணி 7 மணி வரைக்கும் நடப்பேன். எங்கப்பா போகிற? நீ எங்கே தான் நடந்து போகிற? எங்கே தான் போகிற? எங்கே தான் போகிற? பிளாங்க். என் கூட வந்தது யார் அன்னைக்கு? பிசாஸ், டெவில். அலக்கழிப்பு ஆவி. அங்கே அலக்கழிக்கும், இங்கே அலக்கழிக்கும், இங்கே அலக்கழிக்கும், இங்கே போ, இங்கே போ, இங்கே போ, இங்கே போ. ஆமென். எதற்கு? எப்படியாவது இவனை கொல்லணும். ஆனாலும் தேவன் என்னோடு கூட அன்றைக்கு இருந்து என்னை நடத்தியிருக்கிறார். அதெல்லாம் நினைக்கும்போது, இன்றைக்கி நான் ஊழியம் செய்யும்போது கர்த்தர் என் கூட இருந்து நடத்துகிறதை விட பாவ நாட்களில் என்னோடு கூட இருந்து நடத்தினாரே, அதை நினைத்து நான் இன்றைக்கு கண்ணீர் வடிப்பேன். அன்றைக்கு என்னோடு இருந்தீரே ஆண்டவரே, அன்றைக்கு என்னோடு இருந்து நடத்தினீரே. நான் செய்த காரியங்களுக்கு நான் எங்கேயோ சிதைக்கப்பட்டிருப்பேனே, ஆனால் என்னோட கூட இருந்தீங்களே, ஆபத்தில் இருந்தீங்களே, மோசத்தில் இருந்தீங்களே, மோசத்தில் இருந்தீங்களே, பாவத்தில் இருந்தீங்களே, குடியில் இருந்தீங்களே, வெறியில் இருந்தீங்களே, எவ்வளோ காரியத்தில் இருந்தீங்களே ஆண்டவரே. நீங்கள் இருந்திருந்ததுனால தானே நான் தப்பு வைக்கப்பட்டேன். ஆமென். ஃபெலோஷிப் ரொம்ப ஐக்கியம் தேவ பிள்ளையே. இப்படி ஒரு ஃபெலோஷிப்பை ஒரு நாளை நான் தந்து உன்னை நடத்துவேன்னு சொல்கிறதுக்கு கூட அன்றைக்கு நமக்கு இருந்த ராங் ஃபெலோஷிப்லையும் தேவன் கூட இருந்தார் என்று விசுவசிப்போம். ப்ரைஸ் கார்டு. இன்றைக்கி உங்களுக்கும் அதே தான் நடக்குது. அதில் நோ டவுட், அதில் சந்தேகமே இல்லை. பாஸ்டர் சொன்னது தான். இதில் வேணால் கொஞ்சம் கூட்டி குறைஞ்சா உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களோட உலகமும் போராடுது. உலகமும் ஃபெலோஷிப் வைக்க துடிக்குது, உங்களை நிர்மூலமாக்க துடிக்குது. ஸோ ட்ரூ. உலகமும் உங்களை என்ன செய்யுது? எப்படியாவது உங்களை நிர்மூலமாக்கிடணும், எப்படியாவது. அதுக்கு மத்தியில் கர்த்தர் இன்மிட்ஸ்டாக உங்கள் நடுவில் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் நடுவில் சாட்சி விளங்க பண்ணுகிறார். உங்கள் இருதயங்களை திருப்புகிறார். உங்கள் இருதயத்தில் துணிகரமான காரியங்களை நுழையாதபடிக்கு தேவன் வேலி அடைக்கிறார். ஒரு பயத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி கர்த்தர் உங்களை
அநேக கேடுகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் தாங்கி விலக்கி நடத்துகிறார். அடுத்ததாக வாசிங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். பாருங்க, நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிறவர். கர்த்தர் வரப்போகிற மாரானாதா, இயேசு இரட்சகர், கிறிஸ்து மெசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எவ்வளோ பெரிய ஃபெலோஷிப் பாருங்க, எவ்வளோ பெரிய ஐக்கியம் பாருங்க. நம்முடைய குமாரனும் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் அங்கே பார்த்தீங்களா எப்படி பரலோகம் நமக்கு எவ்வளோ அருமையாக ஆவியானவர் எழுதுகிறார். நம்முடைய கர்த்தர். நம்முடையனா யாரு? நம்முடைய கர்த்தர்னு சொல்கிறது யாரு? சொல்லுங்க, யாரு? யார் சொல்கிறா அந்த வார்த்தையை? யாருமா சொல்கிறா? நம்முடைய கர்த்தர்னு சொல்கிறது யாரு? தம்முடைய குமாரனும். தம்முடைய குமாரன்னா யாரு? தம்முடைய குமாரன்னா யாருடைய குமாரன்? இயேசு பிதா. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பிதா குமாரன் பரிசுத்தாவி ஐக்கியத்தை, அந்த ஐக்கியத்தில் பாருங்க. ஆமென். உங்களை இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு, இயேசுவோடு கூட மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு கூட, அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு கூட, மேசியா வரப்போகிற கர்த்தரோடு கூட இப்பவே ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஐக்கியப்படுத்துகிறார். ஃபெலோஷிப் பண்ணி நம்மளை நடத்துகிறார். எஸ், பிலீவர்ஸ் கால் டு திஸ். எஸ். அடுத்ததாக 1 யோவான் 1:3 வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. பார்த்தீங்களா? இப்போ அந்த வசனத்தை இந்த வசனத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய ஃபெலோஷிப் யாரோட கூட இருக்கிறது? And truly our fellowship is with the Father and with His Son Jesus Christ. Amen. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணுங்க. வாசல் படியில நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். So spiritual receptivity, the condition of கர்த்தர் தட்டுகிறார். வாசல் படியிலிருந்து தட்டுகிறார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சபைக்குள்ளே உலாவின கர்த்தர், 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியில் உலாவின கர்த்தர் 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் வெளியிலிருந்து தட்டுகிறார். பார்த்தீங்களா? இந்த ஃபெலோஷிப்பாக இருந்த கர்த்தர், 7 சபைகளோடு கூட ஃபெலோஷிப்பாக இருந்த கர்த்தர் இப்போ துக்கத்தோடு கூட வெளியிலிருந்து தட்டுகிறார். இன்றைக்கி அதான் நடக்குது. எப்படியாவது ஃபெலோஷிப் வேணும் எனக்கு, ப்ளீஸ் ஓப்பன் த டோர். ராம் முழுவதும் பெய்கிற பனியினாலே என் தலையெல்லாம் நனைந்திருக்கிறது, கதவை திற. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சில டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, நூல் நுழையிற அளவுக்காவது கதவை திற. ஒரு நூல் உள்ள நுழையிற அளவுக்காவது கதவை உன்னத பாட்டில் இருக்கு. ஆமென். இங்கே என்ன போட்டிருக்கு? வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. எதுக்கு தட்டுறாரு? எதுக்கு தட்டுறாரு? எதுக்கு இன்னைக்கு தட்டுறாரு? எதுக்கு உங்கள் இருதய கதவை தட்டுறாரு? எதுக்கு பேசுகிறாரு? எதுக்கு? கம்பை தூக்கிட்டு வந்து 4 அடி அடிக்கவா? சொல்லுங்க. இவ்வளோ நேரம் தட்டுறேன், திறக்க மாட்டேன்னு சொல்லி திட்டவா? எதுக்கு தட்டுறாரு? என்ன போட்டிருக்கு? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன்,
அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். Behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come into him. அவனுக்குள்ளே உலாவி அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் ஜனமாக இருப்பான். Amen. What a fellowship. Hallelujah. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என். பாருங்க, this is the spiritual fellowship. இதுதான் தேவனுடைய ஃபெலோஷிப். இதுதான் தேவன் விரும்புகிறார். இப்படி நடந்தால் தான் நீங்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இப்படி தான் ஏனோக்கு நடந்திருப்பான். ஏனோக் வாக் வித் காட். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். நம்ம பார்க்குறோம், சும்மாலாம் கர்த்தர் எடுக்க மாட்டார். இத்தனை அடையாளங்கள் இருக்கணும். ராப்சர்னா சும்மா இல்லை, எடுத்துக்கொள்ளப்படுறதுனா சும்மா இல்லை. பிரைஸ். அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். Amen. I will come into him and will sup with him and he with me. Amen. Yes. ஜோமனோமா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, ஏனோக் நடந்தான், நீர் அவனை எடுத்துக்கொண்டீர். வாசிங்க 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கர்த்தாவே, ஏனோக் உம்மோடு சஞ்சரித்து கொண்டு காணப்படாமல் போனான், எடுத்துக்கொள்ளப்பட்டது போல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட், ஃபெலோஷிப் வித் டிவைன், ஃபெலோஷிப் வித் சர்ச், எங்களுக்கு என்று நீர் கொடுத்த இந்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. 7 காரியங்கள் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். பேசப்பட்ட இந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் 2-3 பேராவது அவர்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், தாய் தகப்பன்மார்கள் இவர்களோடு கூட தினமும் ஐக்கியப்பட்டு, சபையோடு ஐக்கியப்பட்டு, ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய பிள்ளைகளாக இந்த ஃபெலோஷிப்பில் உறுதியாக நின்று உடைய வருகையில் காணப்பட கர்த்த உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு